let's start a topic of reciprocal promises. Reciprocal அப்படின்னா என்னன்னா ஈச் அதர்னு அர்த்தம். ஈச் அதர்னா டூ. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசி ரெண்டு பேருமே, கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டிங், அவங்க ரெண்டு பேருமே பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படின்றாங்க. ரெண்டு சைடுமே என்னது கன்சிடரேஷன் இருக்கணும். அப்போ தான் அது என்னது ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராமிசஸ் விச் ஃபார்ம் கன்சிடரேஷன். ப்ராமிசஸ் எதுக்கு மேட் பண்ணுறாங்க? ஃபார்ம் ஆஃப் கன்சிடரேஷன் தான், ஆர் பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ப்ராமிசஸ் டு செல் இஸ் ஹவுஸ் டு ஒய் ஃபார் ₹5 lakh. தி ப்ராமிசஸ் ஆர் ரெசிப்ரோக்கல்ன்றாங்க. எக்ஸுன்ற ஒரு பர்சன் ஹவுஸை செல் பண்ணுறாங்க. யாருக்கு? ஒய்க்கு. ஒய் என்ன பண்ணுறாங்க? எக்ஸுக்கு கன்சிடரேஷன் என்னன்னா ₹5 lakhs. ஒய் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஒய்க்கு கன்சிடரேஷன் என்ன? ஹவுஸ். எக்ஸ் செல் பண்ணுற ஹவுஸ். அப்போது ஈச் அதர் ரெண்டு பேருக்குமே என்னென்னா பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். நெக்ஸ்ட் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் வந்து 3 kinds இருக்குது. மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட், மியூச்சுவல் அண்ட் டிபெண்ட், மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா, இண்டிபெண்ட்னாலே அது மீனிங் தெரியும், டிபெண்ட் ஆகிருக்காது. ஒரு ப்ராமிஸ் இன்னொரு ப்ராமிஸோட ஒரு கன்சிடரேஷன் ப்ராமிசஸ், அதர் கன்சிடரேஷன் ஆஃப் ப்ராமிசஸ் டிபெண்ட் இருக்காது, அது சார்ந்து இருக்காது அப்படின்றாங்க. என்னென்னு பார்க்கலாம். வேர் ஈச் பார்ட்டிஸ் மஸ்ட் பெர்ஃபார்ம் இஸ் ப்ராமிஸ் இண்டிபெண்ட்லி. ரெண்டு பேருமே அவங்க ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. வித்தவுட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதரோட பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கலாம், எக்ஸ் டிபெண்ட் ஒய், ஒய் டிபெண்ட் எக்ஸ், சரிங்களா? இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமு agrees to pay Somu the amount for the rice supplied on 10th June. Somu promises to deliver rice on 18th June அப்படின்னு சொல்கிறாங்க. ராமுன்ற பர்சன் வந்து சோமுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் சப்ளை பண்ணுறாங்க. எப்போது? 10th June, 10ஆம் தேதி, ஜூன் மாதம் 10ஆம் தேதி வந்து என்ன பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சோமு வந்து டெலிவர் பண்ணுறது என்ன 18th. அப்போது 10th ஜூனே டிபெண்ட் பண்ணிடல, இது வேறு அது வேறு. நீங்கள் காசு கொடுத்தா நான் டெலிவர் பண்ணுறது என்னது ஒரு டேட்டு. அப்போ ரெண்டு ப்ராமிஸும் ஒரு ப்ராமிஸை வந்து என்ன பண்ணல, டிபெண்ட் பண்ணிடல அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து என்னது அக்ரி பண்ணிக்கினாங்க. அந்த பர்டிகுலர் டேட் இல்லை, அமௌண்ட் பே பண்ண, நீ இன்றைக்கி அமௌண்ட்டு பே பண்ணுற, நான் அந்த டேட்டுக்கு பர்டிகுலர் டேட்டுக்கு என்ன பண்ணிடுறேன், நான் டெலிவர் பண்ணிடுறேன் அப்படின்றது தான். அப்போது மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட்ன்றாங்க இந்த ப்ராமிசஸ். தென் மியூச்சுவல் அண்ட் டிபெண்ட், இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு ப்ராமிஸ் இன்னொரு ப்ராமிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் இங்கே பாருங்கள். ஒன் பார்ட்டி டிபெண்ட், ப்ராமிஸ் பை ஒன் பார்ட்டி டிபெண்ட் அப்பான் பிறர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் டு அதர் பார்ட்டி. அப்போது இன்னொரு பார்ட்டி, ஈச் பார்ட்டி சொன்னோம் இல்லையா, ஒரு பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று நடக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு ப்ராமிஸ், அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் அண்ட் டிபெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்றவங்க வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கினாங்க பி கிட்ட. அக்ரிமெண்ட் பண்ணால் அந்த பின்ற பர்சன் சிமெண்ட்டு அவருக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ளை பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ஏ அக்ரிமெண்ட் பண்ணாலும் அதை ஹவுஸை பில்டு பண்ண முடியும், பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்போது ஏ ப்ராமிஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பி ப்ராமிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மியூச்சுவல் அண்ட் டிபெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். கன்கரண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா சைமல்டேனியஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன்னா நீ ஒரு ப்ராமிஸ் உடனே பண்ணிடணும், அதுதான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி, சரிங்களா? வேர் தி டூ ப்ராமிசஸ் ஆர் paid to be performed simultaneously, தி has said to மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட்றாங்க. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே செல் ஹவுஸ் சொன்னோம் இல்லையா, எக்ஸ் ப்ராமிசஸ் டு செல் ஹவுஸ் டு ஒய் ஃபார் ₹5 lakhன்னு சொன்னோம். அப்போது எக்ஸ் என்ன பண்ணும், நான் ஹவுஸை செல் பண்ணுறேன்னா இந்த செல் பண்ணுறப்பே என்ன பண்ணும், ஒய் 5 lakh தந்துடும். சைமல்டேனியஸாக அப்பயே என்ன பண்ணிடணும், அந்த ப்ராமிஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படி சொல்கிறாங்க. அது பண்ணால் தான் அதுக்கு பேர் என்ன, மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். அப்போது
ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் தான் இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். ஈச் பார்ட்டிஸுமே என்ன பண்ணணும்னா அவங்க கன்சிடரேஷனை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். அதில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கும் 2 பார்ட்டிஸ்க்கும், அது பார்த்தோம். இன்னொன்று வந்து மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸு இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும், டிபெண்ட் பண்ணி தான் அது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். தேர்ட் வந்து மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும், உடனே குயிக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். தட்ஸ் இட்.